கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காலை தியானத்திலே இன்ற தியான வசனமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஜெபம், வேண்டுதல், இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்வது ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதமான அந்த வேண்டுதல் செய்கிற காரியம் மனிதர்கள் பார்த்து பெருமை கொள்ள வேண்டும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி அப்படிப்பட்ட எண்ணத்துடன் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுவதை ஆண்டவர் இங்கே தவறு என்று சொல்லுகின்றார். ஜெபம் செய்வது நல்லதுதான், ஆனால் மற்றவர்கள் கண்டு தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஜெபங்கள் வீணாய் போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சில நேரங்களில் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சிலரை ஜெபிக்க சொன்னோம்னா மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க. பொதுவான இடங்களில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமாக இருக்க வேண்டும். நாம் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது நீண்ட நேரம் ஜெபிப்பது ஆசீர்வாதம். யார் தனிமையில் நீண்ட நேரம் ஜெபிக்கலையோ அவங்க பொது இடங்களில் மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க. இது பொதுவான வழக்கம். பொது இடங்களில் யார் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தனி இடத்துல ஜெபிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்வைக்காக மனிதர்கள் பார்க்க வேண்டும், ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பெருமையாய் பேச வேண்டும், வல்லமையாய் ஜெபித்தார்கள், நீண்ட நேரம் ஜெபித்தார்கள் என்று புகழ வேண்டும் என்பதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்பமாக அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது பரிசேயர்கள் என்று ஒரு பகுதி மக்கள், யூதர்கள் மத்தியில் இவர்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு வகுப்பினராக இருந்தார்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஜபிப்பதற்கென்று ஒரு ஜப நேரத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த நேரமானால் ஜபிக்கணும், காலையிலானால் இந்த நேரத்தில் ஜபிக்கணும், மாலையானால் இந்த நேரத்தில் ஜபிக்கணும், மதியான வேளையில் இந்த நேரத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தான். அப்போ இந்த நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எங்கே இருந்தாலும் சரிதான், இவங்க ஒருவேளை அவங்க அந்த நேரங்களில் அந்த ஜெபம் செய்வதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நேரங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், வெளியிடங்களில் இருந்தாலும், தெருக்களில் போயிட்டு இருந்தாலும், வேறு எங்கே எப்படி இருந்தாலும் சரிதான், உடனே அந்த நேரம் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தெருக்களில் நின்று ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஜெப ஆலயங்களில், சந்தை வெளிகளில், தெருக்களில், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில், இப்படி எங்கே இருந்தாலும் இந்த நேரம் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உரத்த சத்தமாக அவங்க என்ன செய்வாங்களாம், தங்கள் வழக்கமான ஜெபங்களை செய்வாங்க. இப்போ வரவங்க போகிறவங்க ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள பார்ப்பாங்களாம், திரும்பி வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க பார்த்து அவங்க ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணிப்பாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஜெபங்கள் பிரயோஜனமற்றது. இந்த பரிசேயர்கள் என்னதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இவங்களுடைய ஆவியை பற்றி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ சில ஆண்டவருடைய ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு போனாங்க. அதில் இந்த பரிசேயன் நின்று என்ன ஜெபம் பண்ணுறான்றதை லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேயும் 12ஆம் வசனத்துலேயும் சொல்கிறாரு. இந்த பரிசேயன் ஆண்டவருக்கு போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது என்ன செஞ்சானா, ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர், இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள், இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரன், இவனை போலலாம் இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சானா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், எனக்கு வரக்கூடிய வருமானத்திலலாம் 10ல் 1 பங்கு தசம பாகத்தை நான் கொண்டு ஆலயத்தில் கொடுத்துடுறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இப்படிப்பட்ட பெருமையின் ஆவி, இந்த பெருமையின் ஆவியோடு தான் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பரிசேயர்களுக்குள்ளாக பெருமையின் ஆவி நிறைந்து கிடந்தது. இன்றைக்கி அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட அநேக பரிசேயர்கள்
நம்மிலும் இருக்கத்தான் செய்கிறோம். நம்மையும் அறியாமலே நம்முடைய சுய பெருமையை இறைவனிடத்திலே சொல்வதற்கு விருப்பப்படுகிறோம். நாம் யார் என்பதை ஒருவேளை நாம் அறியாது இருக்கலாம். இறைவன் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் இறைவனிடத்தில் போய் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நான் அவரிடத்தில் சென்று என்னுடைய பெருமையை சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆயக்காரன் வருகிறான், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், நான் அருவருப்பானவனாக இருக்கிறேன், எதற்கும் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஆனால் பரிசேயன் வந்து தன் சுய பெருமையை அங்கே பேசுகின்றான். இறைவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றால் இயேசு சொல்லுகிறார், தன்னை தாழ்த்தி ஜெபித்த அந்த ஆயக்காரன் ஆண்டவரால் நீதிமானாக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், சமாதானத்தோடு திரும்பி தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லி அந்த சம்பவத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகின்றார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபமானது இறைவனிடத்தில் சென்று அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பமாக, அப்படி ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கூட தனிமையிலே நாம் சென்று அதை ஜெபிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அதற்காக பொதுவான இடங்களிலே நடைபெறுகிற ஜெபங்களெல்லாம் அவர் தவிர்த்து விட வேண்டும் அல்லது அதை புறக்கணித்து விட்டாரா என்றால் அப்படியும் இல்லை. இயேசு அப்படி புறக்கணிக்கவில்லை. ஏனென்றால் திரளான கூட்டங்களுக்கு முன்னதாக தன்னுடைய சீடர்களோடு கூட சேர்ந்து அவர் ஜெபித்திருக்கிறார். அங்கே கூடி வந்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டங்களிலே ஆண்டவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்தரங்கமாய் இரகசியமாய் வாழ்க்கையின் தனிப்பட்ட காரியங்களை, மனதின் ஏக்கங்களை, உள்ளத்தின் பாரங்களை நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்பதற்கு தனி ஜெபம், அந்தரங்க ஜெபமும் அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை பொதுவான இடத்துல கொண்டு வந்து ஜெபிக்கக்கூடாது. அதை பக்தி வினயத்தோடு ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்க வேண்டும். மனிதர்கள் காதுகள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. இறைவனுடைய சமூகம் அதை பார்க்க வேண்டும், இறைவனுடைய செவிகள் அதை கேட்க வேண்டும், இறைவனுடைய கண்கள் அதை காண வேண்டும் என்று சொல்லி ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள் அது கேட்கப்படுகிற ஜெபங்களாய் மாறுகின்றது. நம் ஜெபத்தை மனிதர்கள் கேட்பதால் பிரயோஜனம் இல்லை. நம் ஜெபத்தை இறைவன் கேட்பதால் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய ஜெபங்கள் அந்த ஜெபத்தை கேட்கிற இறைவனை நோக்கி ஏறெடுக்கின்ற பொழுது நம் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஒருவேளை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது பலனை அடைந்து தீர்ந்தது, இறைவனிடத்திலிருந்து ஒரு பலனையும் அது கொண்டு வராது. நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம், இன்னும் இந்த ஜெபத்தை குறித்து வருகிற நாட்களிலே நாம் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஜெபத்தை கேட்கிற அவர் சமூகத்தில் உங்கள் ஜெபத்தை ஏறெடுங்கள். God bless you. Amen.